நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் அவர் நடித்த கொஞ்சம் படமாக இருந்தாலுமே பயங்கரமான நடிகர், நல்ல திறமைசாலி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டு பெற்ற ஒரு நடிகர். அவர் படங்கள் கூட பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முன்னணி இயக்குனர், நம்பர் 1 இயக்குனர், நம்பர் 2 இயக்குனர் கூட சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட அவரோட ஆரம்ப காலமே இவரோட நடிப்பில் வந்த படம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர், இத்தனைக்கும் அவரோட கடைசி படம் பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரியிலே அந்த வருஷத்துலேயே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் எந்த படமும் நடிக்கலை. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆனார்னு தெரில. அந்த படத்தோட டைரக்டரே நிறையா இன்டர்வியூவில் போய் உட்கார்றாரு. யாருமே அந்த ஒரு குறிப்பிட்டு என்னங்க இந்த நடிகர் என்னங்க ஆனார், எங்கங்க அப்படின்னு யாருமே இது வரையும் அவரை பார்த்து கேட்கல. ஸோ அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வாரிசு படம் ஒரு பயங்கரமான குப்பை சீரியல், அது இதுன்னு சொன்னாலும் அது எல்லாத்துக்குமே செருப்படி பதில் கொடுக்குற மாதிரி வாரிசு படத்தோட வசூல் அமைஞ்சிருக்கு. ஸோ வாரிசு, துணிவு இந்த 2 படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக பட்டான் படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கிரேட் இந்தியன் கிச்சன், பொம்மை நாயகி, அப்புறம் மைக்கிள், அப்புறம் ரன் பேபி ரன் இந்த படங்களோட வசூலையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததாக மிஷ்கின் அவர்களோட ஒரு முக்கியமான திரைப்படம். ஸோ இன்றைக்கி 17 இயர்ஸ் ஆஃப் சித்திரம் பேசுதடி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா துர்க்கி. ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, தொடர்ந்து பூகம்பங்கள், இந்த எர்த்குவேக்கால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 மேலே அப்படின்னு நம்பர்ஸ்லாம் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது அதுக்கு நம்பரே கிடையாது, இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதில் என்னடா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்கள நாளைக்கு காணும். இயற்கையே நம்மளுக்கு திடீர்னு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சுனாமியோ மிகப்பெரிய பூகம்பமோ அப்படின்னு கொண்டு வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டயோ ஒரு வீம்பாக இருந்து அந்த நேரத்தில் எதையும் சாதிக்க போகிறதில்ல. எல்லாருக்கிட்டேயும் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸே சில பேர் இருப்பாங்க, நம்ம பேசாமல் இருப்போம். நம்ம சொந்தக்காரவங்க சில பேர் இருப்பாங்க, பேசாமல் இருப்போம். ஸோ நம்ம அண்ணன் தம்பிங்களே சில பேர் பேசாமல் இருந்திருப்பீங்க. ஸோ என்னென்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும். இந்த மாதிரி பெரிய சீரழிவு இங்கே கூட நம்ம இந்த மழை வர்றதாக இருக்கட்டும், இல்லை இது 2004 சுனாமி வந்ததாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு பேரழிவுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம், அன்பை மட்டுமே வளர்ப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். கேட்குறதுக்கு கிரிஞ்சாக இருந்தாலுமே இதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி வேணால் நம்ம இந்த மாதிரி கிரிஞ்சு, பூமர் அப்படின்னு நிறையா டேர்ம்ஸ், வேர்ட்ஸ்லாம் கொண்டு பயங்கரமாக செத்தவங்களையே, செத்த பணத்தையே வச்சு ட்ரால் பண்ணுற ஒரு சமுதாயத்தில் இப்போ இந்த சூழலில் நம்ம இருந்தாலுமே அதெல்லாம் இந்த இயற்கை பேரழிவு அப்படின்னு வரும்போது எல்லாம் பறந்து போயிடும். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்குள்ளே போகலாம். பொம்மை நாயகி படத்தோட டே 7 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 6 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ பொம்மை நாயகி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 91 லட்சம். வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 1,14 லட்சம். இந்த படம் தேட்ரிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாப்பான மூவி. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை ப்ரொடியூசருக்கு சரி கட்டிடுவாங்க, அந்த சேட்டலைட் ரைட்ஸ் கொடுக்குறதோ இல்லை ஓடிடி ரைட்ஸ் கொடுக்குறதோ. ஸோ ரன் பேபி ரன் டே 7 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 30 லட்சமும் வேர்ல்டு வைட் 45 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. ரன் பேபி ரன் படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 4.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு டோட்டல் கலெக்ஷன் இது வரையும் 7 நாள் 6 கோடியே 10 லட்சம். ஸோ பட்ஜெட் இந்த படத்துக்கு 6 கோடி. இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி பெட்டராக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த படம் ஒரு 9 to 10 crore எடுத்தால் ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தேட்ரிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது 4.5 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. தேட்ரிக்கல் பிஸ்னஸ் மீதியெல்லாம் இவங்க ஓடிடி அப்புறம் இந்த சேட்டலைட் ரைட்ஸில் தான் அவங்களோட லாபத்தை இது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் இந்தியன் கிச்சன் டே 7 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். இந்த படமும் பெருசாக போகலை. ஸோ தமிழ்நாட்டில் இது வரையுமே 7 நாள் 1 கோடியும், வேர்ல்டு வைடு 1,24 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3,40 லட்சம். இந்த படமும் டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம்.
அப்புறம் மைக்கேல் படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 30 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 1,25 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மைக்கேல் படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் டோட்டலாக 2,85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 9,10 லட்சம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் பெட்டராக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேர்ல்டு வைடு 16,50 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஸோ இந்த படமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. 20 கோடிக்கு மேலே போனாலே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். ஸோ வாரிசு படத்தோட 30வது நாள் கலெக்ஷன், படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் கரெக்டாக ஆகிடுச்சு நேற்றோட. தமிழ்நாடு கலெக்ஷன் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம். ஸோ வாரிசு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 142 கோடியே 42 லட்சம், ஓவர்சீஸு 90 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 304 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் வந்து 220 கோடி. இந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது இல்லாமல் ஒரு நண்பர் ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டல் கலெக்ஷன் அதோட ஷேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 28 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 13 கோடியே 25 லட்சம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஸோ ஓனாக தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு லாபமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ ஆனால் அவங்க எதிர்பார்த்தது ஷேர் மட்டுமே 18 கோடிக்கிட்ட எதிர்பார்த்துருக்காங்க, அந்தளவுக்கு வரல. ஸோ துணிவு படத்தோட 30வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஓடிடியில் வந்துடுச்சு. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த குவாலிட்டியே போதும், தேட்டருக்கு போகணுன்னு விரும்ப மாட்டாங்க. இருந்தாலுமே 10 லட்சத்துக்கு மேலே வந்து வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. துணிவு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 124 கோடியே 14 லட்சம், ஓவர்சீஸ் பார்த்திங்க அப்படின்னா 61 கோடியே 18 லட்சம், வேர்ல்டு வைடு 213 கோடியே 8 லட்சம். ஸோ பட்ஜெட் வந்து 160 கோடி. இந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் தான். ஸோ இன்றைக்கி டாடா வந்திருக்கு, அந்த நம்ம கவின், பிக் பாஸ் கவின். ஸோ பார்ப்போம், அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வசூலை எடுக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ அந்த படம் எப்படி நாளைக்கு வசூல் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பட்டான் படத்தோட டே 16 கலெக்ஷன் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா 7 லட்சம், தெலுங்கில் 12 லட்சம், ஹிந்தியில் வந்து 7 கோடியே 21 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 7 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2.5 கோடி. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 9 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்டான் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழில் வந்து 6 கோடியே 55 லட்சம், தெலுங்கில் வந்து 11 கோடியே 67 லட்சம், ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா 541 கோடியே 20 லட்சம், இந்தியா முழுக்க 559 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மட்டுமே 332 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் 891 கோடியே 90 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 260 கோடி. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த பாய்காட் அது இதெல்லாம் தாண்டி பட்டான் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுவும் இல்லாமல் நிறையா வந்து ஹிந்தியிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறதுல டாப் 5ல் இருக்குது. அப்புறம் வந்து வெறும் இந்தியாவிலேயே கலெக்ஷன் ஆனதுலேயே வந்து அந்த டாப் 3லே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா பட்டியலை பிடிச்சிருக்கு. அது வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன்ல 17 இயர்ஸ் ஆஃப் சித்திரம் பேஸ்டடி. ஸோ மிஷ்கின் அவர்களோட ஒரு சூப்பரான படம், அவரோட முதல் திரைப்படம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்க. 1 கோடியே 15 லட்சம் தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. 2006ஆம் ஆண்டு வந்து இந்த திரைப்படம் நரேன் அவர்களோட நடிப்புலையும் பாவனா அவங்களோட நடிப்புலையும் வந்த திரைப்படம். இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதையாக இருந்தது. ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் பாடல்களும் வந்து நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 1 கோடியே 15 லட்சம், தமிழ்நாட்டு கலெக்ஷன் மட்டும் 6 கோடியே 20 லட்சம், இந்தியா முழுக்க 6 கோடியே 80 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் கிட்டத்தட்ட 8 கோடி 7 கோடியே 95 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஷ்கின் அவர்களோட லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு மூவி அது அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு படமே பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். அடுத்த படம் 5ஆவதே சொல்லவே தேவையில்ல, அதை அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை கவனிச்சிருப்பார் நரேன். ஸோ நான் வீடியோ ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான இயக்குனர். அதாவது முக்கியமான இயக்குனர்னால்
எப்படிப்பட்ட நடிகருமே அவர் சொல்கிறத கேட்டாகணும். இப்போ கமல் சாராக இருந்தாலும், ரஜினி சாராக இருந்தாலும், ஒரு பக்கம் தளபதி விஜய், தல அஜித், யாரை வச்சு அவர் படம் எடுத்தாலும் அவர் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது தமிழ் சினிமாவில். அப்படிப்பட்ட ஒரு உச்சத்தை தொட்டிருக்காரு. அவர் போய் உட்காந்து பேசாத யூடியூப் சேனலே கிடையாது, அவர் போய் ப்ரொமோஷனுக்கு மீட் பண்ணாத ப்ரெஸ் மீட்டே கிடையாது. அப்படி எல்லா இடத்துலையும் போயிருக்காரு. ஆனால் அவரோட முதல் படமான மாநகரம் படத்தில் 2 ஹீரோ, ஒன்று வந்து ஸ்ரீ, இன்னொன்று வந்து சந்தீப் கிஷன். ஸோ சந்தீப் கிஷனுக்கு இன்னுமே நிறையா படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தெலுங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருக்கார். இப்போ கூட மைக்கிள் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நிறைய விமர்சனங்களையும் தாண்டி நல்ல வெற்றி நடையாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்ரீ அப்படிங்கிறவர் அதுக்கு முன்னாடி முதல் திரைப்படம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழக்கு எண் 18 அந்த படம் ஒன்று நடிச்சிருந்தார். அதுக்கு அடுத்து தான் வந்து வில்லம்பு அப்படிங்கிற ஒரு படம், அப்புறம் வந்து ஓநாயும் மாட்டுக்குட்டியும் அப்படின்னு மிஷ்கின் அவர்களோட படம். அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். நான் வில்லம்பு பார்க்கல, ஆனால் மீதி எல்லா படங்களும் நான் பார்த்த எல்லா படத்துலையுமே ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் ஸ்ரீ. ஸோ மாநகரம் சொல்லவே தேவையில்லை. ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு பையன் சென்னை மேலே இருக்கிற ஒரு கோபத்தை எப்படி வந்து அவன் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு நாள் விஷயத்தை எப்படி வந்து அவரோட ரியாக்ஷன்லேயும் அவரோட அந்த யதார்த்தமான நடிப்புலையும் காமிச்சிருப்பார் அப்படின்னா அந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது அதுக்கு பலன். ஸோ அந்தளவுக்கு மாநகரம்க்கு அப்புறம் கமல் சாரே வந்து இந்த பிக் பாஸ் மேடையில் இவர் வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி வீட்டுக்குள்ளே அமிச்சார். போயிட்டு ஒரு 3 நாள் இருந்தார். அவருக்கு அந்த சூழல் வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டார். பிக் பாஸ்க்கு போகிறவங்க பாதியில் சில பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் படம் நடிப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று படம் நடிக்கலைனாலும் ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஏதாவது ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறது, இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ரசிகர்கள் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த ஸ்ரீ அப்படிங்கிற இந்த நடிகரை மட்டும் எங்கேயுமே யாராலையுமே பார்க்க முடியல. இவர் எங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ நம்மளோட வட்டாரத்தில் ஒரு சில நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து யார்கிட்டையுமே பேசாமல் ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு தான் வந்து அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அவர் வந்து ரொம்ப தனியாக இருக்கார், ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அந்த சூழலே இல்லாமல் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில, ஒருவேளை ரொம்ப தனிமையை விரும்புகிறாரான்னு தெரில. ஆனால் மாநகரம் படம் வரையுமே வந்து அவர் வந்து அவரோட மிகப்பெரிய நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு திடீர்னு எதுக்கு தனிமையை தட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஏன் இதை யாருமே கேட்கல? எந்த ஒரு மீடியா சேனலுமே இப்படிப்பட்ட ஒரு நடிகரை மறந்துட்டாங்களா? இல்லை ஏன் லோகேஷ் கனகராஜ் எல்லா பேட்டியிலையும் போய் உட்கார்றாரு, ஏன் எல்லோரும் மறந்துட்டாங்களா? நானே நிறைய பேர் பார்த்தேன், இந்த நடிகருக்கு என்னதாங்க ஆச்சு, ஏங்க காணும் இவர் நல்ல நடிகராச்சாங்க, ஏதாவது ஒரு படத்தில் போடலாமாங்க, இப்போ கூட இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இவரெலாம் வந்தால் சூப்பராக இருக்குமேங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நடிகரை வந்து நான் வந்து ரொம்ப நாளாக நான் ஏதாவது ஒரு நல்ல நடிகரை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, அது நம்மளுக்கு வழக்கமான ஒன்று இல்லை. ஏன்னா நம்ம சினிமாவை ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர்களை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஆனால் நான் வந்து கடைசியாக ரொம்ப வருஷம் கழித்து மிஸ் பண்ண ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் எதுலேயுமே எந்த மீடியா சேனல் எதுலேயுமே வராமல் அப்படி எதுக்கு இருக்கார் அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த வீடியோவை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவரை பற்றி எதாவது தெரிஞ்சாலோ இல்லை அவருக்கு அடுத்து நிறையா பட வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு யாராவது இந்த வீடியோவை ஏதோ ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டரோ இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லை அந்த டீமில் இருக்கிறவங்களோ ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க? மாநகரம் அப்படிங்கும்போது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாலே நம்மளுக்கு மாநகரம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவர் அது படம் தான் வந்து முதல் திரைப்படம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான திரைப்படத்தில் நடித்த முக்கியமான நடிகர். ஏன்னா அந்த படத்தில் நம்ம சந்தீப் கிஷனை விட இவர் தான் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை அது. அந்த சார்லி கிட்ட வந்து அந்த கேபில் போகும்போது அந்த வில்லங்கிட்ட சண்டை போடும்போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த நடிகரை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் இதே மாதிரி ஒரு சினிமாவை பற்றி பேசுகிறதுல மீண்டும் நம்ம சந்திப்போம். ஸோ சைனிங் ஆஃப் ரகுமான்.